ஒரே வாட் அ பியூட்டிஃபுல் மண்டேங்க. உண்மையுமே இன்னைக்கு நாளுக்கு எலெக்ஷனுக்கு தமிழ்நாடே காத்துட்டு இருக்கும்போது ஒரு வின்னிங் ரிசல்ட் நமக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான். எஸ், இந்த இடத்துல காவிரியும் குட்டி காவிரியும் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது பியூட்டிஃபுல் நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதான் இப்படி தடுமாறிட்டேன். எனிவேஸ், ரொம்ப ரொம்ப க்யூட் இல்லை இன்றைக்கி காட்சிகளில். அதுவும் குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்ட்டு எனக்கு பிரணவுக்கோட ரிலேட் ஆச்சு. பிரணவுக்கு சாச்சா சாக்லேட்னு நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அந்த சாக்லேட் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், சொதப்பல் வரும்ன்ட்டு இந்த ஸ்டோரி அடிக்கடி கேட்பான். அப்புறம் அவனே சொல்கிறது வந்து சிங்கம் கதை சொல்லுவான் அந்த மாதிரி. ஸோ அவனுக்கு சாச்சா ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே ஒவ்வொரு விஷயங்களும் அழகாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்களை ரிலேட் பண்ணுது. விஜயை க்ளீன் போல்ட் ஆக்குனாங்க அம்மாவும் பொண்ணும். எஸ், இந்த இடத்துல நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஹீரோ அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி பெண்களுக்கு வந்து அவங்க அப்பா, அப்புறம் கணவர், பிரதர்ஸ், அது மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் திரையில் பார்க்குறவங்களாம் ஹீரோவாக தோணாலும் அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயம் நமக்கு செய்யும்போது எமோஷ்னலாக டச் ஆகும். அதுக்கு விஜய்க்கு அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் குட்டி காவேரி சொன்ன விதம்ங்கிறது செமையாக இருந்துச்சு. விஜய் செம்ம ஹாப்பி ஆனாச்சு அப்படிங்கிறது தான். அப்புறம் ஷாப்பிங் ஓகே, ரொம்ப கொண்டு போகாமல் அவங்களுக்குள்ள அழகாக கனெக்ட் பண்ணது இது எனக்கு தெரிஞ்சு ரைட்டரோட நாலேஜ் செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வினிங் இதில் அழகாக 2 பேரும் சேர்ந்து சொன்னதுன்ட்டு. ஸோ சூப்பராக அவங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டது. இன்னும் நம்ம டீமா அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சுல, அதை தான் நானும் சொல்கிறேன். அப்புறம் விஜயோட பிளேட்டெல்லாம் யார் பார்த்தீங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் வருவீங்களே. எனிவேஸ், சரி, நம்ம சுவாமி நமக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் அந்த ஒரு இதுவும் எல்லோரும் இயல்பு தான் எல்லோரும் பார்க்குறதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல அழகாக சூப்பு குடிக்கிறது, நான்வெஜ் எல்லாம் ஆர்டர் பண்ணது அப்படின்ட்டு. இப்போ குட்டி பாப்பா எனக்குமே இந்த சிக்கன் 65 ஸ்டில் இன்ன வரைக்கும் நான் சிக்கன் 65 ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவேங்க. எனக்கு பிரியாணினா எனக்கு சிக்கன் 65 காம்பினேஷனாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அழகாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு சீன் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் 200% மேலே வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கான எபிசோடில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் சொல்ல, இந்த வீடியோவிலே சொல்கிறேன். மிஸ்ஸஸ் காவேரி அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவாங்க அந்த சேர்பர்சன். அவங்க மென்ஷன் பண்ணதை எனக்கு கவனித்தேன், நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்ஸஸ் காவேரி அண்ட் காவேரி அப்படின்ட்டு என் குட்டி பையன் கூட சொல்கிறான், பிரணவ் கூட, காவேரியோட அம்மா இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு பயங்கர வைப்பு. ஆனால் ஹாட் ஸ்டார்லேயே ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும். போடுங்க போய் ரிப்பீட் மோடில் திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கூட வந்துடும். ரிப்பீட் மோடில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் மகாநதியை, ஓகேவா? ஹாட் ஸ்டாரில் ட்ரெண்ட் பண்ணுறோம். ஓகே, உங்களுடைய கருத்து ஸ்டடியம்.